டிஸ்னி பல நாள் தங்களுடைய கைப்பிடியில் வச்சிருந்த இந்த மிக்கி மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பப்ளிக் டொமைனாக மாற்றிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த ஃபுட்டேஜை உங்களால் எல்லா இடங்களிலுமே எங்கே வேணாச்சு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மிக்கி மவுஸ் டிசைனை உங்களுடைய டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணிக்கிட்டோ இல்லை உங்கள் சுய லாபத்துக்கு உங்களுடைய சுய ப்ராஃபிட்டுக்காகவோ எங்கே வேணாச்சும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேரக்டர் வந்து இப்போதைக்கு பப்ளிக் டொமைனாக மாற்றப்பட்டிருக்கு. பட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வாரே நடந்திருக்குன்னு சொன்னாலும் நம்ப முடியுதாங்க. ஒரிஜினலாக இந்த ரைட் வந்து 1984 பப்ளிக் டொமைனாக மாற்றப்பட்டிருக்கணும். பட் டிஸ்னி இல்லை இந்த கேரக்டர்ஸோட அந்த ரைட்ஸை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி சண்டை போட்டு 1984 முடிய வேண்டிய இந்த மிக்கி மவுஸான அந்த காப்பிரைட் ஆக்டை கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ தான் முடிச்சிருக்காங்க. 2-3 முறை இந்த காப்பிரைட் எக்ஸ்டென்ஷன் ஆக்டுங்கிறது நடந்திருக்கு. அண்ட் பின்னாடி கோர்ட்டுக்கிட்ட இவங்க காசு கொடுத்து இந்த எக்ஸ்டென்ஷனை நடத்த வச்சிருக்கதாகவும் சொல்லப்படுது. ஸோ 56 வருஷங்களை முடிய வேண்டிய ஒரு காப்பிரைட் ஆக்ட் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் 95 வருஷங்கள் கழிச்சு முடிஞ்சிருக்கு. வெரி பேட் ராடே, வெரி பேட். எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்னி, டிப்பியாச்சும் விட்டாங்களே. ஸோ டிஸ்னி கிட்ட இருக்க இந்த ஸ்டீம்போட் வில்லி வெர்ஷன், அதாவது வெள்ளை ஜட்டி போட்டிருக்க இந்த மிக்கி மவுஸோட டிசைனை உங்களுக்கு சுய லாபத்துக்கு நீங்கள் பப்ளிக் டொமைனில் எங்கே வேணாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பு ஜட்டி போட்டிருக்க அந்த மிக்கி மவுஸ் மேலே இப்போதைக்கு கை வைக்காதீங்க. அது இன்னும் பப்ளிக் டொமைனாக மாறி 20 வருஷங்கள் கிட்ட இருக்கு. அதுவும் இன்னத்துக்கு ஆக்சுவலாக பப்ளிக் டொமைனாக மாறி இருக்கணும். இவனுங்க 95 வருஷங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது? அண்ட் இன்னும் ஒரு 10 வருஷங்கள் கழிச்சு 2034 நம்ம பேட்மேன் இருக்காப்ல, அவர் பப்ளிக் டொமைனில் வராரு. மொத்த காப்பிரைட்டோட கொடுமையே நம்ம டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 வருஷம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பவர்ஃபுல் ஆகுங்க. அண்ட் இந்த ஸ்டீம்போட் வில்லி பப்ளிக் டொமைனாக மாறிட்ட அப்புறம் 3 ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிக்கி மவுஸை வச்சு 2 ஹாரர் படங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு, டிஸ்னி பண்ணல. அதே மாதிரி ஒரு ஹாரர் கேமுமே ரெடி ஆகிட்டு இருக்கு, அதுவுமே டிஸ்னி பண்ணல. ரெண்டுமே R-rated. மிக்கி மவுஸ் R-rated பார்க்க போகிறோம். நல்லா இருக்குடா டே.